Dear friends, இந்த வீடியோவில் எக்ஸல் ப்ரோக்ராமில் ஒன்றுக்கு மேற்பட்ட ஷீட்ஸில் உள்ள டேட்டாவை எல்லாம் கன்சாலிடேட் பண்ணி ஒரு புதிய ஷீட்டில் கொண்டு வரது எப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது ஷீட் 1ல் பார்த்தீங்கன்னா 2015 சேல்ஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கு. அந்த கம்பெனியில் வேலை பார்த்த எம்ப்ளாயீஸோட பேரும் அவங்க ஒவ்வொரு மாதமும் அந்த கம்பெனி ப்ராடக்டை எத்தனை விற்றாங்கங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கு. ஷீட் 2ல் பார்த்தீங்கன்னா 2016 அவங்க எவ்வளோ சேல்ஸ் பண்ணாங்கங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கு. ஷீட் 3ல் 2017 ஒவ்வொரு எம்ப்ளாயும் அந்த கம்பெனி ப்ராடக்ட் எத்தனை நம்பர்ஸு சேல்ஸ் பண்ணாங்கங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கு. இந்த 3 ஷீட்டையும் கம்பைன் பண்ணி, அதாவது கன்சாலிடேட் பண்ணி ஷீட் 4ல் கொண்டு வரணும். அதை எப்படி செய்கிறதுங்கிறத இப்போ பார்ப்போம். நீங்கள் ஷீட் 4ல் ஏதாவது ஒரு செல்லை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் D7 செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு டேட்டா மெனுவை ஓப்பன் பண்ணி இந்த டேட்டா டூல்ஸுங்கிற குரூப்பில் கன்சாலிடேட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் ஃபங்க்ஷன்ஸில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். சம், கவுண்ட், ஆவரேஜ், மேக்ஸிமம், மினிமம்னு. நமக்கு தேவை இந்த இடத்துல சம், அதனால் சம்மை செலக்ட் பண்ணுறேன். இங்கே ரெஃபரன்ஸுக்கு சைட்டில் ஒரு ஆரோ இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு நம்ம ஷீட் 1ல் போய் அதில் இருக்கிற டேட்டா எல்லாத்தையும் செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த ஆரோ ஒரு தடவை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணால் இந்த ரெஃபரன்ஸ் இங்கே தெரியும். இந்த ஆட் பட்டனை ஒரு தடவை கிளிக் பண்ணணும். அது இந்த பாக்ஸுக்குள்ளே வந்துடும். இப்போ மறுபடியும் இந்த ஆரோவை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிவிட்டு ஷீட் 2ல் போய் அதில் இருக்கிற டேட்டா எல்லாத்தையும் செலக்ட் பண்ணணும். இப்போ இங்கே கிளிக் பண்ணணும். ஆட் பட்டனை கிளிக் பண்ணுறேன். இந்த பாக்ஸுக்குள்ளே 2 ஷீட்டும் வந்துடுது. அடுத்தாப்பில் இந்த ஆரோவை மறுபடியும் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிவிட்டு ஷீட் 3ல் போய் இந்த டேட்டாவை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே கிளிக் பண்ணணும். இப்போ ஆட் கிளிக் பண்ணோன்னா இந்த 3 ஷீட்டும் இங்கே ஆட் ஆகிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா டாப் ரோவில் லேபல் இருக்குது. அதாவது நேம், ஜனவரி, பிப்ரவரி, மந்த்ஸு, இது லேபல் இருக்குது. அதே மாதிரி இங்கே லெஃப்ட் காலத்துலேயும் பேர் இருக்குது, அதுவும் லேபல். அதனால் யூஸ் லேபல்ஸ் இன் டாப் ரோ, லெஃப்ட் காலம் ரெண்டையும் செலக்ட் பண்ணிடுறேன். இப்போ நம்ம ஷீட் 1லேயோ ஷீட்டு 2லேயோ ஷீட்டு 3லேயோ ஏதாவது ஒரு நம்பரை மாற்றினோம்னா, அதாவது 100, 101, 102 படி ஏதாவது ஒரு நம்பரை கூட்டியாலோ குறைச்சாலோ அது இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகணும். அதுக்கே இங்கே கிரியேட் லிங்க்ஸ் டு சோர்ஸ் டேட்டா அப்படிங்கிற ஆப்ஷனை டிக் பண்ணணும். இப்போ ஓகே கிளிக் பண்ணுறேன். இது 3 கன்சாலிடேட் ஆகி இங்கே என்ட்ராகிருக்கு. இப்போ ஷீட் 1ல் ஜனவரி 100, 2லேயும் 100, 3லேயும் 100, டோட்டல் 300. இங்கே பார்த்தீங்கன்னா அது 300 கரெக்டாக இருக்குது. அதே மாதிரி இங்கே பிப்ரவரியில் 300, இதுவும் 300, இதுவும் 300, 900 கரெக்டாக இருக்குது. இங்கே இந்த ப்ளஸ் சிம்பலை கிளிக் பண்ணால் இந்த ஆர்டி ஒவ்வொரு வருஷமும், அதாவது 2015 எவ்வளோ சேல் பண்ணாங்க, 2016 எவ்வளோ பண்ணாங்க, 17 எவ்வளோ பண்ணாங்கங்கிற டீட்டெயில்ஸ் இருக்குது. கீழே அதோட டோட்டல் இருக்குது. இதை இந்த கன்சாலிடேட் எக்ஸல் ஷீட்ஸுங்கன்னு இருக்கிறத நீங்கள் மாற்றலாம். மாற்றிட்டு அதுக்கு பதில் சேல்ஸ் (2015), அதே மாதிரி இது சேல்ஸ் 2016, இதை சேல்ஸ் 2017 அப்படியும் என்றாகலாம். அதான் இப்போ கீழே யாழினியை பார்ப்போம். 1200, 1200, 1200, மொத்தம் 3600 ஜனவரி மாதம்.
1200 1200 1200 இந்த மாதிரி கரெக்டாக வருது. இப்போ ஏதாவது ஒரு சீட்டில் ஒரு நம்பரை மாற்றி எழுதி பார்ப்போம். இப்போ இதில் 100ன்னு இருக்குது, அதை நான் 102 ஆக்குறேன். இப்போ டோட்டலாக 2 கூடணும். இங்கே வந்து பார்ப்போம். இப்போ அது 302 ஆயிடுச்சு. ஏன்னா அது எதுவும் லிங்க் ஆகிருக்கு. இந்த 3 ஷீட்ஸும் இதோட லிங்க் ஆகிருக்கு. டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.